ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதி புதன் 9ல் இருக்காரு. நிறைய ஊர் சுற்றலான்னு தோணும். அதே மாதிரி வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லோன் போடலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா நல்ல லாபம் நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாரம் வந்து காசு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தம்பிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். டாக்குமெண்ட்டு செக் இதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5க்கு 10 8ன்னுவாங்க. ஸோ ஏதாச்சும் தொழில் ஆப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் உஷாராக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து இந்த வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல லவ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு கும்மால் அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக கொஞ்சம் நிறைய அலைச்சல் நிறையா இருக்கும். அப்பாவுடைய உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செலவு வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் வருது. ஸோ தொழிலில் வந்து ஆசைப்படக்கூடாது. ஓவராக வந்து சதுரங்க வேட்டில் சொல்கிற மாதிரி அவனாச்சும் வந்து ஆப்படிச்சுட்டு போடுவான். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதே மாதிரி அப்பாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து ராசியில் இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நிறைய தொழில் வந்து உங்களை தேடி வரும். பட் இருந்தாலும் அது நமக்கு கரெக்டாக சூட் ஆகுமான்றது பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து குரு வந்து சுயசாரத்திலே போகும்போது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அப்புறம் மிதுன லக்னமாக வந்து சனி தசாபதி வந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா 8 9ஆம் அதிபதியான அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் சனி வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் 8ஆம் அதிபதி பேராசை தூண்டி விட்டுரும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வா வந்து 9ல் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக டூர் போகலாம் வெளில போகலாங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ பாருங்கள் அதெல்லாம் ஜாலியாக இருக்கிறது வந்து பார்ட் ஆஃப் லைஃபு. அதனால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் வந்து உச்சமாக இருக்கிறது. அப்போது வந்து கூட 5 உல்லாசமாக இருக்கணும்னு தோணும். ஸோ உல்லாசமாக இருக்கணும்னு தோணும். பையனுங்களும் கொஞ்சம் டென்ஷனாக வருது. லவ் பண்ணின்றவங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி நாங்கள்